அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தன்னுடைய நிர்வாகிகளுக்கும் அதிக அளவுல பாதுகாப்பு தேவை அப்படின்றத உணர்ந்த சீமான் பாத்தீங்கன்னா அதிரடியான ஒரு காரியத்தை பண்ணிருக்காரு. அது என்னன்றத அந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் சீமானுக்கு அடுத்தபடியாக ரொம்பவே முக்கியமான இடத்துல இருக்கக்கூடியவங்க தான் பாத்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன், இடுமோனம் கார்த்தி, காளியம்மாள், ஃபாத்திமா இது போன்ற நபர்கள். இந்த நிர்வாகிகளுக்கு ரொம்ப நாளாகவே திமுக மற்றும் பாஜக கட்சியிலிருந்து அதிக அளவுல மிரட்டல்களும் பேரம் பேசுற வேலையை நடந்துட்டு இருக்கு அப்படின்றது தெரிய வந்திருந்துச்சு. ஏற்கனவே சாட்டை துரைமுருகன் பார்த்தீங்கன்னா சிறைக்கு சென்று வந்த பின்னர் எவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்தாலும் சரி நாம் தமிழர் கட்சியிலிருந்து என்னால் வர முடியாது அப்படின்றத ரொம்பவே தெளிவாக எடுத்துரைத்திருந்தாரு. இந்த ஒரு விஷயத்தை அனைத்து நிர்வாகிகளுக்கும் அனைத்து தமிழ் மக்களுக்கும் தெரிய வைக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் வீடியோவாக வெளியிட்டிருந்தாரு. பொதுவாகவே ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கட்சி பார்த்தீங்கன்னா தன்னை எதிர்த்து யாராவது விமர்சனம் பண்ணா ஒன்று அவங்கள அழிச்சிடணும், இல்லைன்னா நம்ம கட்சியில் சேர்த்துடணும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் பல தமிழ் படங்கள்லேயே நம்மளால பார்த்துருக்க முடியும். இந்த விஷயத்தை தொடர்ச்சியாகவே திமுக கட்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த வெளிச்சம் போட்டு காட்டி இருக்கக்கூடியவர் தான் சாட்டை துரைமுருகன். இந்த வகையில இடுமோனம் கார்த்தி, காளியம்மாள், ஃபாத்திமா இது போன்ற நபர்கள் வெளியே சொல்லாம இருந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அதிக அளவுல மிரட்டல் வர்றதை சீமான் அவர்களுக்கு தெரியப்படுத்தின பிறகு சீமான் என்ன முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னா, தன்னுடைய பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய பறக்கும் படைய ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் அவங்க செல்லக்கூடிய பொதுக்கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் அவங்க தனிப்பட்ட வேலைகளாக இருந்தாலும் சரி அவங்களுக்காக அனுப்பி வைக்கணும் அப்படின்றத சீமான் அவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்காரு. ஏன்னா நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் பாத்தீங்கன்னா ஒரு 4 தூண்களாக இருந்துட்டு இருக்காங்க. சீமானுக்கு அடுத்தபடியாக மக்கள் விரும்பக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இவங்களுக்கு பாத்தீங்கன்னா பாதுகாப்பு மிக முக்கியம் அப்படின்றத உணர்ந்த சீமான் இந்த ஒரு விஷயத்தை முன்னெடுத்திருக்கிறது அப்படின்றது அதிக அளவுல வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சீமானுடைய பாதுகாப்புக்காக நிர்வாகிகள் இந்த பறக்கும் படையை உருவாக்கி இருந்ததும், நிர்வாகிகளுடைய பாதுகாப்புக்காக அந்த பறக்கும் படையை அவங்களுக்கே அனுப்பி வச்சிருந்தது பாத்தீங்கன்னா கட்சிக்குள்ள எவ்வளவு ஒற்றுமை இருக்கு அப்படின்ற விஷயத்தை காட்டுது. எத்தனையோ நாசகர வேலைகளை பண்ணிட்டு இருந்தாலும் நாம் தமிழ் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமையை மட்டும் இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்றதுதான் இதுல இருந்து நமக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. நாம் தமிழ் கட்சி அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரே முகமாக சீமான் அவர்கள் இருந்த காலம் போய் தற்போது நிர்வாகிகளும் பாத்தீங்கன்னா அதிக அளவுல பிரபலமாகவும் அதிக அளவுல மக்கள் விரும்பக்கூடிய ஒரு நபர்களாகவும் மாறிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது நாம் தமிழ் கட்சிக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்றத ஒத்துக்கிட்டே ஆகணும். வெறும் ஒரு நபரே கட்சியாகிட முடியாது அப்படின்றத நாம் தமிழ் கட்சி பாத்தீங்கன்னா தற்போது நாம் தமிழ் கட்சி பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொண்டு மக்களிடையே அதிக அளவுல செல்வாக்குள்ள நிர்வாகிகளாக மாறணும் அப்படின்னு பாடுபட்டு வந்துட்டு இருக்கிறது நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஆதாயம் கொடுக்கக்கூடிய செயலாக தான் பார்க்கப்படுது. இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், நிர்வாகிகளுடைய பாதுகாப்புக்காக சீமான் செய்திருக்கக்கூடிய இந்த காரியத்தை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.